ஸ்மார்ட் போன்களால் நம் கைகளில் உலகமே சுருங்கிவிட்டது. ஆனால் அதே போன்களால் நம்மிடம் நாளிதழ் வாசிக்கும் பழக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. மக்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுக்க என்ன செய்ய வேண்டும்? சற்று அலச. தமிழகத்தில் 1,20,00,000 மாணவர்கள் இருக்கிறார்கள். கேட்கவே பெருமையாக இருக்கிறது அல்லவா? ஆனால் இந்த பெரும் பட்டாளம் இன்று எதை படித்துக் கொண்டிருக்கிறது? அரசு ஊர் ஊராக புத்தக திருவிழா நடத்துகிறது. புத்தக திருவிழாக்களுக்கு நிதி உதவி செய்கிறது. ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? மேடை பேச்சை கேட்டு ரசிப்பவர்கள் புத்தக அலமாரிகளை எட்டி பார்க்க கூட தயங்குகிறார்கள். இது அறிவு தேடல் அல்ல, வெறும் பொழுதுபோக்கு கூடாரமாக மாறி வருகிறதோ என்ற அச்சம் எழுகிறது. நூலகங்கள் இன்று அமைதியாக படிக்கும் இடமாக இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மையங்களாக சுருங்கி போய்விட்டன. உத்தரப்பிரதேசமும் ராஜஸ்தானும் ஒரு சத்தமில்லாத புரட்சியை செய்திருக்கின்றன. பள்ளிகளில் நாளிதழ் வாசிப்பை கட்டாயமாக்கி விட்டார்கள். ஏன் இதை தமிழகம் செய்யக்கூடாது? 6ஆம் வகுப்பிலேயே ஒரு சிறுவன் செய்தித்தாள் படிக்க ஆரம்பித்தால் அவன் கைகளில் உலகம் வந்து அமரும். வெறும் பாடப்புத்தக அறிவு என்பது தேர்வுக்கானது. ஆனால் உலக அறிவுதான் ஒருவனை பேராற்றல் மிக்க வெற்றியாளனாக்கும். ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து நாளிதழ் வாசிப்பை ஒரு தவமாக மேற்கொண்டால் நம் வருங்கால தமிழகம் அறிவு சமூகமாக உலகை ஆளும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.